தம்பி, என்னப்பா பசுமாடுகளை வாங்குற, விக்கிற, பால் கறக்குற, வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பாட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. சரிப்பா, அங்க பாரு 2 எருமை கண்ணு வாங்கி விட்டுருக்க. இது எதுக்குப்பா? ஏக்கா, கால்நடை வளர்க்கன்னு பார்க்கும்போது அதிக லாபம் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. அதனால கால்நடைகள்னு பார்க்கும்போது பசுக்களை வாங்குறேன், விற்கிறேன். அடுத்து கன்று குட்டிகளை வாங்குறேன், சின்னையாக்கி விற்கிறேன் அக்கா. ஆனா இப்போ சமீபத்தில் கூட சில விவசாயிகள் சொன்னாங்க எருமை கன்று குட்டியை வாங்கி விட்டான்னு பார்க்கும்போது விற்பனை பண்ணவங்க கூட பார்க்கும்போது நல்ல வருமானம் கிடைக்கும் கூட சொல்றாங்கக்கா. அதனாலதான் வாங்கி விட்டேன். ஆனா அந்த பராமரிப்பு முறை எனக்கு தெரியலக்கா. அப்படி தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இருக்காங்களாக்கா? கண்டிப்பா இருக்காங்க தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு, அதுவும் பெண் விவசாயி. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்குப்பா. சரியக்கா, நாளைக்கு அவங்கள போய் பார்க்க முடியுமாக்கா? தம்பி, அவங்கள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவங்க பேசுறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தேன்னா, குளித்துறையை சேர்ந்த ஆர். மார்கரெட் ஹெலன் மணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்கப்பா. முதல்ல அந்த நிகழ்ச்சியை கேளு, அதுக்கு பிறகு தேவைப்பட்ட அவங்கள போய் சந்திக்கலாம். சரியாப்பா? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி கேட்கறாக்கா. தேவைப்பட்ட அவங்கள நேர்ல போய் சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் ஆர். மார்கரெட் ஹெலன் மணி. நான் குளித்துறை பகுதியிலிருந்து வந்திருக்கேன். சரி மேம், நீங்க கால்நடை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்னென்ன கால்நடைகள்லாம் வச்சிருக்கீங்க? எருமை வச்சிருக்கோம், பசுமாடு, காளை, இந்த 3 இனத்தையும் வச்சிருக்கோம். கோழி வச்சிருக்கோம், வாத்து, நிறைய வகைகளை வச்சிருக்கோம். கோழி, வாத்தெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. கோழி எத்தனை வச்சிருக்கீங்க? கோழி ஒரு 10-15 கோழி தான் இருக்கும். வாத்து ஒரு 10-20 வாத்து இருக்கும். மத்தபடி எருமை மாடு எத்தனை வச்சிருக்கீங்க? எருமை மாடு 15 எருமை மாடு வச்சிருக்கோம். அப்புறம் பசுமாடு எத்தனை வச்சிருக்கீங்க? பசுமாடு 1 தான் இருக்கு. காளை மாடு 2 இருக்கு. ஒரு 2 கண்ணு குட்டி இருக்குது. காளை. எருமை அதிகமா வளர்க்கறதுக்கு என்ன காரணம்? எருமை மாடு வளர்க்கறதுக்கு ரொம்ப எளிமை. மெயின் காரணம் அது. இன்னொன்னு, அது ஒரு நல்ல லாபகரமானது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வளர்க்குது எளிமை. என்னன்னா அதுக்கு கொட்டா கூட வேணும்ங்கிறது முக்கியம் கிடையாது. கொட்டா இல்லாம கூட நம்ம வளர்த்துக்கலாம். நோய்கள் அதிகமா பரவாது. அந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது வளர்க்கறது. நம்ம ஒரு 10 மாசம் வளர்த்தி கொடுக்கும் பொழுது 1க்கு டபுள் நமக்கு லாபம் கிடைக்கும். மத்த மாடுகள் மாதிரி அடிக்கடி நோய் வர்றது அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். இதுல வெளியில கூட இதை வளர்க்கலாம். கட்டி போட்டு விடலாம், இல்ல மேய்ச்சலுக்கு விட்டு அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறது ரொம்ப எளிமை. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த எருமை மாடுகளை மேய்க்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பொதுவாவே இந்த எருமை மாடெல்லாம் நம்ம மேய்ச்சல் முறையில விட்டாதான் அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த அளவுல நீங்க இந்த எருமை மாடுகளை மேய்ச்சலுக்கு தான் விடுறீங்களா எப்படி? ஆமா, மேய்ச்சலுக்கு விடுவோம், தண்ணி காட்டுவோம், வைக்கல் வைப்போம், எல்லாமே செய்யணும். வெறும் மேய்ச்சல் மட்டும் காட்டுனா அது நம்ம எருமையை விக்கிறதுக்கு விலை கிடைக்காது. அது வெறும் மேய்ச்சலுக்கு எங்களுக்கு 2 இடம் இருக்குது. அதுல ஒரு இப்ப வளர்க்குற இடத்துல ஒரு குண்டு போட்டிருக்கோம். அதை சுத்திலும் அது மேய்ஞ்சிரும். அடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கட்டிடுவோம். அடுத்து பக்கத்திலேயும் காலியான இடங்க இருந்தாச்சுன்னா, விவசாய இடம் இல்லாம புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இந்த புதரா இருக்குது, இதுல கொஞ்சம் விடுங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம கொண்டு விட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அது மேய்ஞ்சிக்கிட்டு வந்துரும். மத்தியானத்தை மேல அதை ஓட்டிக்கிட்டு வந்துருவோம். சொன்னீங்க மேய்ச்சலுக்கு விடுவோம்னா, இப்போ உங்களுக்கும் இடம் இருக்கா? அந்த இடத்துலதான் மேய்ச்சலுக்கு மேக்சிமம் விடுறீங்களா எப்படி? ஆமா, எங்களுக்கு இருக்க இடத்துலயும் விடுவோம். நம்ம இடத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மழை எல்லாம் இருக்கனால சீக்கிரமா பதில். இப்ப ஒரு ஆளுக்கு கூலி கொடுத்தோன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூலி இருக்குது. அப்ப அது கொடுத்து அந்த இடத்த கிளீன் பண்ணணும்னா ஒரு வாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா புல்லு முளைச்சு திரும்பி வந்துரும். நம்ம காலு கண் அளவுக்கு வந்துரும். ஒரு 10 நாள் கூட விட்டீங்கன்னா முட்டை அளவுக்கு வந்துரும். அப்ப இதுகளை விடும்போ இதுக அழகா மேய்ஞ்சுக்கிட்டு வரும்போ நம்ம அந்த புல்லு புதர் இல்லாம அதையும் பாதுகாக்கலாம். அந்த இடமும் கிளியர் ஆயிரும், களைகள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆமா, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தேங்காய் பறிக்கும் போது நம்ம அந்த இடத்த கிளீன் பண்ணதுக்கே ஒரு அமௌண்ட் செலவாயிரும். அப்ப அதுல தேங்காயில ஒண்ணுமே கிடைக்காது. கிளீன் பண்ணதுக்கே செலவாகும் பொழுது அந்த செலவு நமக்கு மிச்சமாகுது. இல்லன்னா தேங்காய் எடுக்க முடியாது. அதனாலயும் கூட நீங்க அந்த எருமை மாடுகளை வளர்க்குறோம். எல்லாருமே பசு மாடுகள் தான் வளர்க்குறாங்க. இப்ப நீங்க எருமை மாடு வளர்க்குறீங்க. இந்த எருமை மாடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆர்வம் பக்கத்துல 1-2 பேரு வளர்த்தி இருந்தாங்க. அப்ப அவங்க வச்சிருந்தது ஒரு எருமை 2 எருமையை வச்சிருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, எருமை வளர்க்கறது ஈஸி அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது பார்க்கும்பொழுது அவங்க வாங்கின விலையும் அவங்க கொடுத்த விலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுவும் லாபமா இருந்துச்சு. பாக்குறதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. அதனால இதுல இன்னொரு ஆர்வம் விவசாயம் பண்ணணும். கோழி வளர்க்குதோம், கோழிக்கெல்லாம் அடிக்கடி இந்த நோய்கள் இதுவாயிரும் மொத்தமா. அந்த இதுக்கு அப்படி கிடையாது. அதனால இதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அது கை கொடுத்தது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 விட்டுருந்தோம். அது திரும்ப கொடுக்கும்போ எங்களுக்கு வருமானம் வர வர இதுல இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இப்போ அந்த எருமை குட்டிகளை எல்லாம் நீங்க எங்க வாங்கி நீங்க அதை வளர்த்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இப்ப சந்தையில இருந்து வாங்கிரும்.
சந்தைனா எந்த சந்தை? சந்தைன்னா மாட்டு சந்தை, எரும சந்தைன்னு சொல்லிட்டு படந்தால் மூடு வரும். அடுத்தது குளித்துறை பகுதியிலே அந்த ஆத்தங்கரை அந்த பக்கத்துல வரும். இன்னொன்னு நம்ம வேற வேற இடங்கள்ல மதுரை அந்த மாதிரி இடங்கள்லயும் போய் எடுத்துட்டு வரலாம். நமக்கு வந்து பக்கத்திலேயே நிறைய பேர் வீடுகள்ல இருந்து கூட கொடுப்பாங்க. அது மாதிரி நல்லது கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு தேவைகள் இருக்கும். ஸ்கூல் திறக்குதட்டையும் இப்ப அந்த மாதிரி தேவைகள் ஒரு மாசம் தாண்டினதுமே 2 மாசம் 3 மாசத்துல நம்ம வாங்கிடுவோம். வாங்கிட்டு நம்ம வளர்த்த ஆரம்பிப்போம். எவ்வளவு நாள் வளர்த்துட்டு அதை விற்பனைக்கு அனுப்புவீங்க? பீரியட் வந்து அடல்ட்ங்கிற பீரியட் ஆகும். அது வந்து 10 to 15 மாசத்துக்குள்ள நம்ம 2-3 மாசத்துல வாங்கிடுவோம். வாங்கிட்டு ஒரு 10-15 மாசத்துக்குள்ள வித்துருவோம். அது வந்து அந்த திருவிழா நாட்கள், பண்டிகை நாட்கள், அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வித்தாச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். முஸ்லீம் பண்டிகை நாட்கள், கிறிஸ்தவ பண்டிகை நாட்கள் வந்தாச்சுன்னா இந்த எருமைக்கு நல்ல விலை. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த எருமையை வந்து நான் வந்து ஒரு 3 மாச கன்றுல இருந்து வாங்கி ஒரு 15 மாசம் வரை வளர்த்து கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப 3 மாச கன்று நீங்க வாங்கும்போது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவீங்க? 10 இருந்து ஒரு 12, 14, 15 வரை போகும். ஏன்னா 2 மாசம் ஒவ்வொரு மாசம் போக போக அதனோட ரேட் ஏறிட்டே இருக்கும். அதுக்கேற்றபடி மினிமம் ஒரு 10-12 ஆகும். ஒரு 12,000 கொடுத்து வாங்குவோம். இப்போ ஒரு 15 மாசம் கழிச்சு அதை வளர்த்து வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் லாபத்துக்கு நீங்க அதை விக்கிறீங்க? இது வந்து ஒரு 15 மாசம் போக தேவையில்லை. நம்ம ஒரு 10-12 மாசத்துக்குள்ளே கொடுத்துடலாம். கொடுக்கும்போது வந்து நமக்கு இது வந்து 80,000 1 லட்சமும் கிடைக்கும். அதுக்கு அதிகமாவும் கிடைக்கும். நம்ம வளர்த்த முறையை பொறுத்து இருக்குது. அதுக்கு கொடுக்குத உணவு முறைகள், அது வளருத விதங்கள், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை பொறுத்துதான் இந்த ரேட். அதோட உடம்பு பாடி சைஸ பாப்பாங்க. எடுக்கும் போது விலைக்கு வாங்கும் போது அதோட பாடி சைஸ், வெயிட் அவங்களுக்கு பார்த்ததுமே ஒரு வியாபாரிக்கு தெரியும் இந்த எருமை வந்து இத்தனை கிலோ இருக்கும்னு. அது சொல்லுவாங்க நாடன் பாசையில, உருண்டு திரண்டு. அது மாதிரி வர எருமைங்களுக்கு எல்லாம் அது ரேட்டே வேற. அப்படி இருக்கும். அது வந்து காட்டு எருமை மாதிரி இருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த அளவுக்கு அது ஹைட்டா, உடம்பு பார்த்தாலே முழு முழுன்னு இருக்கும். அந்த அளவுக்குள்ள மாடனா உடனே விலை வச்சிருவாங்க. உடனே அந்த அமௌண்ட கேட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இதுதான் அதோட விலை. அதனால நல்ல ஒரு லாபமான. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 10-12 மாசம் வரைக்கும் நம்ம வளர்த்து கொடுத்தாதான் நமக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் ஒரு இளம் பருவம்னு சொன்னீங்க. இப்போ இதுல நீங்க உணவு முறைகள்னு பார்க்கும்போது அதுக்கும் நீங்க நிறைய செலவு பண்ணாதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த வெயிட் உருண்டு திரண்டு வரும். அப்போ என்னென்ன உணவு முறைகள் வந்து இதுக்கு கொடுக்கறீங்க? இதுக்கு வந்து உணவுன்னு பாத்தீங்கன்னா பெண் பருத்தி குரு, புண்ணாக்கு, கோதுமை தவிடு. இதுல புளியமுத்து, பருத்தி குரு வந்து பெண் இனத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் குறைவா தான் கொடுப்போம். ஏன்னா அது மலட்டுத்தன்மை வரும். நம்ம வளர்த்து அடுத்து எருமை குட்டி எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு கம்மியா கொடுக்கணும். கம்மியா கொடுக்கும்போது அது வந்து மலட்டுத்தன்மை இல்லாம வளரும். மற்றபடி வந்து நம்ம வந்து எருமைங்கிற ஆண் இனத்துக்கு வந்து நம்ம அதிகமாவே கொடுக்கலாம். அது கொழுப்பு கொஞ்சம் அதிகம் ஆனாலும் ஒண்ணும் இல்ல, அது நம்ம அதிகமா நிறைய கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு எருமைக்கு வந்து சராசரி எல்லாத்திலுமே அரை வச்சு போகணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போதும், அடுத்தது போக போக அரை கிலோவாவது வேணும். அது இந்த புளியமுத்தை வேக வைக்கும் போது கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் வெந்தயம், இத மாதிரி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சுன்னா புளியமுத்து கூட போட்டு கொஞ்சம் அரிசியும் போட்டு வேக வைப்போம். வேக வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை ஆம்பா கொஞ்சம் இந்த தித்திப்பா இருக்கும், அது சாப்பிடும். கருப்பட்டி, சர்க்கரை ரெண்டையும் போடலாம். வெந்தயம் வந்து அதுக்கு வயிற்று அஜீரண கோளாறு வராது. புளியமுத்துங்கிறதுனால அஜீரண கோளாறு வராது, அதுக்காக போடுவோம். கோதுமை தவிடுங்கிறது நல்ல ஒரு இது. இன்னொன்னு தண்ணியில கரைச்சு கொடுக்கணும். வரிசையா நிறைய தொட்டிகள் வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு தொட்டியில வந்து கோதுமை தவிடும் இது எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டுருக்கோம். இன்னொரு தொட்டியில வந்து 2-3 தொட்டிங்களை வந்து தண்ணி மட்டும் வச்சிருக்கோம். இது இதையும் குடிக்கும், அதையும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னும் பாத்தீங்கன்னா புல்லு மேய்ச்சலுக்கு விடுவோம், இல்லைன்னா புல்லு கொண்டும் போடலாம். மழை காலத்துக்குள்ள வந்து மேய்ச்சலுக்கு விடுங்கிறது ரொம்ப நின்று மழை பெய்யும்போதெல்லாம் சிரமம். அந்த நாட்கள்ல வந்து நம்ம இந்த புல்லு போடுவோம். பக்கத்துல உள்ளதை அறுத்து போட்டாலும் சரி, இல்ல அறுத்து போட முடியாத சூழ்நிலையில இந்த நம்ம காய்கறி கடைகள்ல நாங்க சொல்லி வச்சிருப்போம். அப்போ அந்த முட்டைக்கோஸ் தோல், அடுத்தது வந்து காலிஃபிளவர் இலை, இந்த 2 இலையுமே அவங்க தருவாங்க நமக்கு. அவங்க வெட்டி போட்டுக்கிட்டு டிம்போல ஏத்திட்டு போயிரு. அப்ப அந்த இதை வந்து நம்ம போய் சாக் பை கொடுத்தாச்சுன்னா அவங்க வாரி வச்சிருப்பாங்க. நம்ம எடுத்துட்டு வர வேலை மட்டும்தான். எடுத்துட்டு வந்து போட்டு கொடுக்கலாம். இன்னொன்னு அந்த எல்லா காய்கறி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அதுக்கு கொடுக்க கூடாது. இந்த வெள்ளரிக்காய், சில காய்கறிகள் இருக்கு, கத்திரிக்காய் கூட, அந்த மாதிரி உள்ள காய்கறிகள் எல்லாம் வந்து வேஸ்ட் அவங்களுக்கு ஆகுத காய்கறிகளை கூட இதுக்கு போட்டு கொடுத்துடலாம். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு வளர்ந்து வரும்போது ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதுல நீங்க செலவு எவ்வளவு ரூபாய் பண்றீங்க? செலவுன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 25,000 to 30,000 வரை கண்டிப்பா குறைஞ்ச மாடுக்கு செலவாகும். ஏன்னா இதுவும் கூட நம்முடைய வளர்ப்பு முறையில தான் இருக்கு.
இருக்குது. என்னன்னா புல்லு அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு விட்டா சாப்பாடு செலவு நமக்கு கம்மியாகும். மேய்ச்சலுக்கு விடாதப்போ சாப்பாடு செலவு கொஞ்சம் அதிகம். இந்த முட்டைக்கோஸ் தோல் இதை மாதிரி எல்லாம் எடுத்து போடலன்னா அந்த புண்ணாக்கு புளியமுத்தெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகம். அந்த அதிகமாகும் போது அதோட நம்ம செலவு அதிகமாகும். மெயினா என்னன்னா இது நம்ம வாங்குற ஒரு மாசம் முடிஞ்சதுமே அந்த எருமைக்குட்டி ஒரு மாசம் முடிஞ்ச உடனே இறக்கடிக்குள்ள மருந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இறக்கடிக்குள்ள மருந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும். அந்த இறக்கடிக்குள்ள மருந்து மட்டும்தான் இந்த எருமை மாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின். அதுக்கு டாக்டரை பார்த்தும் கொடுக்கலாம், கூட்டிட்டு வந்தா எப்படியோ அது நம்ம வசதியை பொறுத்து அது ஒரு செலவு. மத்தபடி இந்த ஆகாரம் அவ்வளவு செலவு தான். வேற இதுக்கு பெருசா எந்த செலவும் வராது. வேற மெடிசின் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்க சொன்னீங்க நான் எருமை மாடு வச்சிருக்கேன், அதே மாதிரி பசு மாடு வச்சிருக்கேன், காலை கண்ணுக்குட்டியெல்லாம் நிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ எருமை மாடுல இருந்தும் நமக்கு பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த எருமை மாட்டு பால் எல்லாம் கறந்து விற்பனைக்கு அனுப்புறீங்களா, இல்லன்னா பசும்பால்ல இருந்து தான் பால் கறக்குறீங்களா? பசும்பால்ல இருந்து தான் பால் கறக்குறோம். மேக்சிமம் எருமை மாட்டுல இருந்து கறக்குறது இல்ல. அப்படி ரேரா கடந்தாலும் வீட்டுக்கு எடுத்துருவோம். நல்லதுதான். எருமை மாடு பால் ரொம்ப நல்லதுதான். ஆனாலும் அதை பெருசா மக்கள் விரும்பாததுனால விரும்புறவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு நாங்களும் எடுத்துப்போம். பசும்பால் இருக்கனால பால் எடுத்து அது ஆனா குறைவா தான் நாங்க எடுக்கிறது. பாலுங்கிறது அதிகமா விற்பனை தான் பண்றது. எருமை மாடு பொறுத்து அந்த பண்டிகை நாட்கள் வரும்பொழுதும் மற்றபடி தேவைகள் இருக்கும் தேவைகள் இருக்கும்போது வார வாரம் சந்தை வரும். வார வாரம் நம்ம வியாழக்கிழமை நைட்டு கொண்டு போகணும், வெள்ளிக்கிழமை நைட்டோட நைட்டே வித்துக்கிட்டு வந்துடலாம். அந்த விலை சரியான விலை கிடைக்காதப்போ நாங்க ரிட்டர்ன் கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துட்டு அடுத்தது பண்டிகை நாட்கள்ல, அது முக்கியமா அந்த முஸ்லீம் பண்டிகை நாட்கள்ல நம்ம கொண்டு போயாச்சுன்னா கண்டிப்பா நல்ல விலை கிடைக்கும். ஏன்னா கேரளாவில நல்ல விரும்பி வாங்குவாங்க இந்த எருமையும் சரி போத்தும் சரி. போத்துலாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதனால எருமை நல்ல பாக்குறதுக்கு நல்ல தெளிவா நல்லா இருந்தாச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி ரேட்டும் அதிகம். அதனால சின்னதுல பருவத்துல அப்பப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை, கருப்பட்டி, வேப்பெண்ணெய் இதெல்லாம் கொடுப்போம். அப்ப அது இன்னும் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். பால் நீங்க பசுமாட்டுல இருந்து மட்டும்தான் எடுக்கிறீங்க, அதைத்தான் வெளியிலயும் விற்பனைக்கு வைக்கிறது பசுமாட்டு பால் தான். மத்தபடி கோழி, வாத்து இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அது எப்படி வளர்க்கறதுக்கு எல்லாம் ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? அது எனக்கு நேச்சுராவே அது ஒரு வாத்துனா ரொம்ப பிடிக்கும், கோழி என்னன்னாலும் ரொம்ப பிடிக்கும். இது லாபத்தை பார்த்து வருமானத்துக்காக நான் செய்ததுதான். அது எல்லாமே விற்கவே மாட்டேன் பெருசா. அந்த மாதிரி அழகழகான கோழிகளை வாங்குறது இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரிதான் நான் வச்சிருக்கேன். கொண்டையில ஒரு மாதிரி எல்லாம் முடியெல்லாம் ஜட மாதிரி எல்லாம் இருக்கும். போர்க்கோழி இந்த மாதிரி அதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல. ஆனா வாத்து ஸ்வான்ங்கிற வாத்து உண்டு. வாத்துலயே 2 டைப் உண்டு. அது பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். பக்க பக்குன்னு அது போகும்போது தவழ்ந்த மாதிரி போவோம். அது ஒரு டைப்பா இருக்கும். இந்த 2 டைப் வாத்தும். வாத்து முட்டை ரொம்ப ரேட்டு. வாத்து முட்டை ஒரு முட்டை 14-15 ரூபாய் இருக்குது. அது வேற. அதுவும் கொஞ்சம் பராமரிப்பு ஈஸி. மற்ற நம்ம நாட்டுக்கோழியை பார்க்கும்போது இது பராமரிப்பு ஈஸி தான். அதுக்குள்ள அந்த எருமைக்கு ஒரு குண்டு போட்டிருக்கோம். அந்த நிலத்துக்குள்ளேயே ஒரு 75 சென்ட் இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு குளம் மாதிரி போட்டிருப்போம். பேரல் இருக்குல்ல, பெரிய பேரல், தொட்டிங்க, வட்டுல செஞ்ச தொட்டிங்கள்ல எல்லாம் செஞ்சு அதுக்கு அதுல போய் முட்டை போட்டாச்சுன்னா நம்ம எடுக்க ஈஸி. தண்ணிக்குள்ளே போட்டுருமா? தண்ணிக்குள்ளே போட்டுரும். அது உடையாதா? தண்ணிக்குள்ள போட்டா? தண்ணிக்குள்ள போட்டா உடையாது. அது கரையில போட்டாலும் உடையாது. வேற யாராவது உடைச்சாதான் உண்டு, மத்தபடி உடையாது. 10-20 வாத்து நின்னா அதுல ஒரு கொஞ்சம் ஆண் வாத்தும் இருக்கும். அதுக்கும் சாப்பாடு கொடுத்தாதான் முட்டை. வாத்துக்கும் தண்ணி வேணும். இந்த எருமைக்கும் மெயின் தண்ணி தான். ஒரு நாள் குறைஞ்சது 4-5 மணி நேரம் அது தண்ணியில இருக்கணும். இல்லன்னா அதுக்கு மேல கொப்பளம் மாதிரி எருமைக்கு. அது அடுத்தது இந்த மஞ்சள், வேப்பெண்ணெய் இத மாதிரி பூசியாக்கும். அந்த வெயில் காலத்துல எல்லாம் அதிகமா வந்துடும். அப்போ அது நல்லது கிடையாது. அப்போ நீங்க அதுல ஆத்துல குளத்துல கொண்டு விடுவீங்களா? குளத்தை பார்த்தாலே எல்லாம் சர்ன்னு ஓடிரும். மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது யாரதுக்கே நாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த நிலத்துக்குள்ளேயே ஒரு பெரிய குளம் மாதிரி போட்டு இருக்கனால வாத்தா இருக்கட்டும் இதுகளா இருக்கட்டும் அதுக்கு போய் அதுல போயிட்டு அதுவே எழும்பி வந்துரும். சேர்ல சகதியிலே கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கும். அதுலயே அதை உருண்டு புரண்டு அப்படி தண்ணி நல்ல தாராளமா இருக்கும். எப்பவும் ஊற்றுள்ள அந்த பள்ளமான ஒரு இடம் பார்த்து தான் போட்டு விட்டுருக்கோம். அதுவே தன்னாலே ஊத்து வரும். நீங்களும் தண்ணி நிரப்பியும் விடுவீங்க? நிரப்பியும் விடலாம். நிரப்பி விடணும்னா நிரப்பி விடலாம். ஆனா நிரப்பி விட உள்ள தேவை பெருசா வராது. இந்த நல்ல வெயில் காலம் ஒரு 3 மாசம் 4 மாசம் அடிச்சுச்சுன்னா மட்டும் நேரே நடுவுல ரோட்டுக்கு இந்த பக்கம் வீடு செப்பரேட்டா தான் இருக்கு. இதுகளுக்கு தனி. அப்ப இதுல இருந்து அங்க பெரிய பம்பு வச்செல்லாம் விட்டுருக்கு. அது வச்சு அடிச்சு விட்டாச்சுன்னா போதும், பிரச்சனை இல்லை. அதுக்கு பாட்டுக்கு 3-4 மணி நேரம் எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் படுத்துக்கிட்டு வந்துடும். அடுத்து மேல வந்ததும் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே அது சாதா சின்ன ஓசை ஒண்ணு வச்சிருக்கும். அது வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டுருவோம். கிளியர் ஆயிரும். சகதி இருந்தாலும் அது கிளியர் ஆயிரும். அது ஏன் அடிக்குதோன்னா சில வேளை குளத்தில் அந்த தண்ணி இழக்க இருந்து ஏதாவது பூச்சி
அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா கழுவி விட்டுருவோம். அதுவே ஆனா 2-3 மணி நேரம் உள்ள கடந்துட்டு தான் வெளியே ஒரு நாள் 4-5 மணி நேரம் குறைஞ்சது அதுக்கு தண்ணி வேணும். இருக்கும். எருமையை பொறுத்த வரைக்கும் மெயினே அதுக்கு தண்ணி தான். ஆகாரத்தை விட மெயின் அதுக்கு தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா அதுக்கு அந்த கொப்பளம் கண்டிப்பா வரும். அது தண்ணியை பார்த்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஓடி போய் பொத்துன்னு விழுந்துரும். இப்போ நீங்க வாங்குறது கன்று, ஆனா ஒரு 1-1.5 வருஷத்துல அதை வந்து விற்பனைக்கு அனுப்பிடுவோம். ஆனா பசு, காளமாடு, கன்றுக்குட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க, இதுவும் விற்பனைக்கு அனுப்புவீங்களா இல்லன்னா உங்க தேவைகளுக்கு நீங்க எடுத்துக்குவீங்களா? பசுக்கு வந்து கண்டிப்பா பால் வந்து குடுத்திட்டு தான் இருக்கோம். டெய்லி ஒரு 8-10 லிட்டர் வரைக்கும் குடுத்திட்டு இருக்கோம். முதல்ல காலையில 8-10 லிட்டர், சில டைம் எல்லாம் கம்மியாகும். அது ஒரு சென்னையில ஆகும்போது கம்மியாகும். அப்படி பாலை கொடுப்போம். மற்றபடி பசுமாட்டை வந்து விற்கிறது அவ்வளவா கிடையாது. 1-2 விட்டு இருக்கிறதுனால அது பாலுக்கு எங்களுக்கு சரியா இருக்குது. பால் வந்து நம்ம தண்ணி விடாத கொடுத்தோம்னா விரும்பி வாங்குவாங்க. நம்ம கொடுக்குற விதத்துல தான் இருக்குது. அதனால முந்தின நாளே புக் பண்ணி எல்லாம் வைப்பாங்க பாலுக்கு. அது பின்ன என்னன்னா இந்த எருமை வந்து வளர்ப்பு விதம் வந்து ஈஸியா இருக்கனால அதுக்கு வந்து அப்படி கிடையாது. காலுக்கு இது சின்ன சின்ன இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கரெக்டா நோய்கள் வரும். பசுமாடுக்குன்னு சொல்லும் போது சென்னை கரெக்டா பார்த்து அதை பராமரிக்கணும், அப்படி எல்லாம் இருக்கும். அதனால அது வந்து கம்மியா பால் கறக்கிறதுக்கு நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே ஒரு ஆளை நாங்க உதவிக்கு வச்சிருக்கோம், அந்த ஆளையே நம்ம நம்பி இருக்க முடியாது. நம்மவும் கறக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆள் வரலனாலும் 1 மாட்டுக்கு பால் 2 மாட்டுக்கு பால் நாங்க கறந்துருவோம். நிறைய மாடு விட்டாச்சுன்னா அது வேற கஷ்டம். அதனாலயே அது வந்து கொஞ்சம் கம்மியா வளர்க்குறோம். ஒரு நாள் அவர் வரல, உடம்பு முடியலனாலும் நாங்களே கறந்து அப்படி கடைக்கு கொண்டு வச்சிருவோம். சரி, இப்போ நீங்க இந்த கால்நடைகள் வந்து வளர்க்கறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு லாபம் நமக்கு வருது. எருமை மாட்டோட பயன் என்ன நம்ம பார்த்தோம்னா, நமக்கு கிடைக்கிற நன்மை வந்து ஒண்ணு பால், வீட்டுல சுத்தமான பால். அந்த பால் கொதிச்சு வரும்போது அந்த கீ வாசனை வரும். மத்த நம்ம கடையில வாங்கி காய்க்கும் போதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல. நம்ம வேற வீட்டுகள்ல வாங்கினாலும் 90% இல்ல. ஆனா நம்ம வீட்டு பாலை நம்ம காய்க்கும் போது நான் அதை உணர்ந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு. நிறைய டைம் அந்த கொதிச்சு வரும்போது அந்த கீ வாசனை நல்லா வரும். எல்லா மாட்டுக்கும் வரும்னு சொல்ல முடியாது, ஆனா என்ன வீட்டுல நிக்கிற மாட்டுக்கு வந்தது. இந்த எருமையோட பாலும் அப்படிதான், நல்ல திக்கா நல்ல பால். அதனால அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்னு, காசு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும் போது எப்படியும் பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்க 50,000 ஒரு தேவைக்கு எடுக்கணும், ஃபீஸ் திடீர்னு கட்டணும். அப்படிங்கும் போது நாங்க ஒன்ன கொண்டு வித்து எங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நாங்க ரிலீஃப் ஆகி வெளியில வர்றதுக்கும் எங்களுக்கு சேவிங்ஸுக்கோ எதுனாலும் அது ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. கையில காசு வரும்போது ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணினாலும், இப்ப 1,00,000 ரூபாய் வருது, 80,000 ரூபாய் வருதுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு 10-40,000 ரூபாய் செலவு பண்ணினாலும் ஒரு 50,000 ரூபாய் கையில நிக்குதுன்னா அது ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு இந்த பால் காய்க்கு அது ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை கால்நடை வளர்ப்பும் வருமானமும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் குழித்துறை ஆர். மார்கரெட் ஹெலன் மணி அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.